பல்வேறு வகையான உணவகங்கள் மற்றும் உணவுகள் பத்தி விமர்சனங்களை செஞ்சு யூடியூப் சேனல் மூலமா பதிவு செஞ்சு பிரபலமானவர் தான் இர்ஃபான் வியூஸ் அப்படின்ற யூடியூப் சேனல்ல கிட்டத்தட்ட 44 லட்சத்துக்கும் மேல மக்கள் வந்து பின்தொடர்ந்துட்டு இருக்காங்க. அப்பப்போ இர்ஃபான் வந்து சர்ச்சைகள்ல சிக்கிறது அப்படின்றது இயல்பாக ஒன்னாவே இருந்துட்டு இருக்கு. நிறைய சர்ச்சைகள்ல சிக்கியிருந்தாலுமே கூட ஒரு கார் விபத்துல சிக்கின சம்பவம் அப்படின்றது தான் அதிர்ச்சி ஏற்படுத்துச்சு. இந்த நிலையில போன வருஷம் மே மாசம் 25ஆம் தேதி இர்ஃபானுடைய கார் மறைமலை நகருக்கு பக்கத்துல விபத்துல சிக்கிச்சு. இந்த விபத்துல மறைமலை நகருக்கு பக்கத்துல சாலையை கடக்க முயற்சி செஞ்ச மூதாட்டி ஒருத்தவங்க உயிரிழந்துட்டாங்க. இர்ஃபானோட காரை இர்ஃபான் அவர்கள் ஓட்டிட்டு வரல அப்படின்ற மாதிரியும் அவருடைய உறவினர் அசாருதீன் அப்படின்றவர் தான் ஓட்டிட்டு வந்ததாகவும் 2 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது தொடர்பான வழக்கு செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்கு. அண்ட் இப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த எஃப்ஐஆர்ல இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்ற மாதிரி வந்து இன்னொரு யூடியூபர் சொல்லிருக்காரு. அந்த விஷயம் என்ன அப்படின்னா, அவருடைய சொந்தக்காரரா சொல்லக்கூடிய அசாருதீன் அவர்கள் தான் வந்துட்டு என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, ஹாரன் அடிக்கல, லைட்டை வந்து டிம் பண்ணல அப்படின்ற மாதிரியும் தாறுமாறா ஓட்டிட்டு வந்திருக்காரு. முன்னாடி வந்து ஆட்கள் போறாங்கிறது கூட தெரியாம என் அம்மா மேல வந்து ஏத்தி கொண்டிருக்காரு அப்படின்ற மாதிரி அந்த அம்மாவுடைய பையன் அவர்கள் எஃப்ஐஆர்ல வந்து எழுதி கொடுத்திருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் மிகப்பெரிய கேள்வி என்ன அப்படின்னா, அந்த காரை ஓட்டிட்டு வந்தது இர்ஃபான் தானே. ஆரம்பத்துல வீடியோ வரும்போது இர்ஃபான் தானே அந்த கார்ல இருந்தாரு. இப்போ என்ன அவருடைய உறவினர் ஓட்டிட்டு வந்த மாதிரி வந்து எஃப்ஐஆர்ல பதிவாயிருக்கு. பணம் இருந்தா என்ன வேணாலும் எப்படி வேணாலும் சட்டத்தை மாத்தி எழுதலாமா அப்படின்ற மாதிரி நிறைய நெட்டிசன்கள் கேள்வி எழுதிட்டு இருக்காங்க.